கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை 10 மாதங்கள் நடத்தி 11வது மாதத்துடைய ஆரம்பத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இவ்வளவு நேரம் நம்ம கர்த்தரை பாடினோம். இப்போது கூட நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்க முடியும் என்று சொன்னால் எழும்பி நின்று ஆமென். மத்தியில் ஆவியானவர் உலாவுகிறார். அவர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்படியே கொஞ்சம் வாய்களை திறந்து அவரை நாம பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆரம்ப நேரத்திலே ஆவியானவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்க ஆரம்பிக்கிறது. ஆரம்ப நேரத்திலே கர்த்தருடைய மகிமை நீங்கள் இருக்கிற இடத்துல இறங்க ஆரம்பிக்கிறது. அவர் உயர்த்துகிற இந்த ஸ்தானத்திலும் அவருடைய கரம் இறங்கி வருகிறது. அவரை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அவருடைய கரம் இறங்கி வருகிறது. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்த நீரே, ஆராதனை நாயகன் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்த நீரே. ஆயுள் முழுவதும் வரை உம்மை நாங்கள் உயர்த்திடுவோம். ஆராதனை நாயகன் நீரே. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே 10 மாதம் நடத்துவதற்கு நானும் எங்கள் குடும்பமும் எம்மாத்திரம், நானும் எங்கள் ஜனங்களும் எம்மாத்திரம். இதுவரைக்கும் எந்த குறையுமே எங்கள் வாழ்க்கையில் இல்லை ஆண்டவரே. எங்களை சுகபத்திரமாய் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை சுகபத்திரமாய் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே 2 கைகளை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லும் ஆராதனை, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. 2 கைகளை உயர்த்தி ஆராதனை நாயகன் இயேசுவே நீர் ஆராதனைக்கு உரியவர். ஆராதனை வேந்தனும் எங்கள் ஆராதனைக்குரியவரே. ஆராதனை நாயகன் நீரே. ஷிகாமா ஹசுதுடலா. ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ என் ஆண்டவரே சுனீரே. 1000 பேர்களில் சிறந்தோ என் ஆண்டவரே சுனீரே. விடிவெள்ளியே என் பிரியம் நீரே, விடிவெள்ளியே என் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியேன்னு சொல்லுவோம். விடிவெள்ளியே என் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுது. இருக்கிற இடத்துல கைக உயர்த்தி சத்தமாய் ஆராதனை நாயகம் நீரே. இயேசுவே ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், எல்லா மகிமைக்கும் தெய்வம் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், எல்லா மகிமைக்கும் தெய்வம் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, முழங்கால் யாவும் முடங்கிடுமே. மகிழ்வுடன்
முழங்கால் யாவும் முடங்கிடும், முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுமே. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஷாபாலா காத்துடா லேப்ரி ஆந்துடா அந்த ரிசமான துடா. ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, நீர் ஒருவரே. ஆராதனை வேந்த, எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், உம்மை தொழுதிடுவேன். ஷாகாபாலாதுடா, ஆண்டவரே ஆயுள் முடியும் வரை உம்மை நாங்கள் தொழுதிடுவோம். ஆண்டவரே உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே. சொல்லுவோம் வாயை திறந்து. ஆராதனை தேவம் நீரே, ஆராதனை நாயகனே, ஆராதனை நாயகன் ரபலகமலசே, ஆராதனை வேந்தரு நீரே. அப்படியே சொல்லுவோம். முடிவில்லா ராஜ்யம் அருள ஆண்டவர் திருப்படி வரப்போகிறார். முடிவில்லா ராஜ்யம் அருள ஆண்டவர் நமக்கு வரப்போகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். முடிவில்லா ராஜ்யம் அருள, முடிவில்லா ராஜ்யம் அருள, திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள, திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை நாங்கள் ஆராதிக்கிற ஒரே ஒரு தேவன் நீர்தானே சப்பா. ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் இரபாஷதலமகா, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆயுள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லும். ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை. உங்க சத்தம் நல்லா எழும்பட்டும். வீட்டில் உங்க சத்தம் எழும்பட்டும். உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வர்ஷிகமரமனத்துடன உம்மை தொழுதிடுவே.
அப்படியே வாய்களை திறந்து, ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே, எங்களை 10 மாதம் எந்த குறைவில்லாமல் நடத்தினீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் அடுப்பு எரியாமல் இருந்ததே கிடையாதப்பா. எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எங்களுக்கு எந்த மரணமும் சம்பவிக்கலை. நாங்கள் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம், இன்னைக்கு நாங்கள் பலனோடு இருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, ஒருவேளை நீ உடைக்கப்பட்ட நிலைமையிலே இந்த டிவியிலிருந்து வருகிற இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உனக்கு ஒரு காரியத்தை சொல்ல நான் ஏவப்படுகிறேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தங்கள் சரீரங்கள் முழுவதும் காயப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஆராதிக்க அந்த நேரத்தில் தானே கர்த்தருடைய தூதன் சடிதியிலே இறங்கி சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைத்தார். இன்றைக்கு நீ உன் வாயை திறந்து உண்மையாய் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தானே உன் குடும்பத்திற்குள்ளே கர்த்தருடைய தூதர்கள் இறங்க போகிறார்கள். உன் சிறைச்சாலைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆராதிக்கும் பொழுது ஆராதனை வீரனுக்கு முன்பாய் சிங்கங்கள் எழும்ப முடியாது. ஆராதிக்கிறவனுக்கு முன்பாய் கரடிகள் எழும்ப முடியாது. ஆராதிக்கிறவனுக்கு முன்பாய் கோலியாத்துக்கள் எழும்ப முடியாது. தாவீது எல்லா நெருக்கத்திலும், உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும், நிந்தையிலும், அவமானத்திலும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் வாய்களை திறந்து, ஆண்டவரே பிதாவே நாங்கள் ஆராதிக்கிறோம், இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடியும் பிறக்க வைத்து எங்களை மகனாக தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே எங்களை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறீரே, பிறக்க வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீ. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உங்களால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ராஜாக்களும், ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை சொல்லுவோம், ஆர்ப்பரிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே, பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கிறோம், அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவர். நல்ல வாயை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. அன்பு. நல்ல கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய். சகலமும் படைத்தவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே. சொல்லுவோம், சர்வ சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே இயேசுவே. மகிமை
மகிமைக்கு பாஷா கமரபல துரலபா மங்காத மீண்டும் சொல்லுவோம் மகிமைக்கு பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகா ஓரி சமலதுட மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத மக்கள் கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு அன்பு செய்கி உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆஷா மகான் துடாலா சேக்கோ அன்பு செய்கி ஸ்தோத்திரமும் கணமும் ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் அப்பா வல்லமையும் பல இயேசுவை பார்த்து சொல்லுங்க ஸ்தோத்திரமும் கணமும் ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாக எத்தனை பேர் சொல்ல போறீங்க மாட்சிமையும் மாட்சி கொஞ்சம் வாயை திறந்து நல்ல வாயை திறந்து சத்தமா அப்பா எப்போதும் உண்டா ரெண்டு கைகளை உயர்த்தி நல்லா அசைத்து ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய் இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய் மீண்டும் சொல்லுவோம் இந்த ஆராதனை வேளையில் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் சொல்லுவோம் ஆர்ப்பர் நல்லா இருக்கிற இடத்துல வாயை திறந்து கொஞ்சம் வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கி பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜா எத்தனை பேர் சொல்ல முடியும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வரும் நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் அப்பா எப்போதும் இருக்கீங்கப்பா எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வரும் நல்ல சத்தமாமை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கின்றோம் நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஐயா இந்த மாதத்துல முதல் நேரத்தில் உங்க சமூகத்தில் நாங்கள் லவ் பண்றோம் சப்பா ஆராதிக்க பலா சகட பௌத்தடரே வேண்டாதுடா ஜெபிக்க ஜெபிக்க ஆராதிக்க ஆராதிக்க பாடுகிறவங்க பாடுங்க ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க நீங்க இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது எனக்கு அருமையான சகோதரி உன் மேல கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வருகிறது இந்த நேரத்தில் தானே நான் இந்த ஆராதனை நேரத்தில் உணர்கிறேன் கர்த்தர் அநேக குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் அவருடைய பிரசன்னம் கோரா வாசைக்காதுடா இனே தேவ மகிமை செயல்படுகிறது ஆரா உரவா ஷேகனா துடல பரவா அந்தலா கண்டமரா கண்டுடா பயப்படாதே பயப்படாதே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவர் கோலியாத்தின் கைக்கு தப்புவிக்க வல்லவர் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி உன் ஆவியை அனல் முட்டி எழுப்பு உன் ஆவியை அனல் முட்டி எழுப்பு உம்மை ஆராதிக்கு இரபலா வாஷேவேலே உரபலா
கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன்னுடைய முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமையை நான் ஆசீர்வதிப்பேன். பிந்தின நிலைமையை நான் ஆசீர்வதிப்பேன். என் மகளே, நீ ஏன் உடைக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறாய்? உன் வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பி. நீ சொல்லுகிறாய், மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் இருக்கிற பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. நான் உன்னை மறப்பது இல்லை. உன்னை தாயின் கருவிக்கு முன்பாய் முன் குறித்தவர் இன்றைக்கு உன்னை தேடி நீ இருக்கிற அந்த அறையிலே வந்திருக்கிறார். நீ இருக்கிற அந்த வீட்டிலே வந்திருக்கிறார். ஓரபா ஷேலமனதுடா ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய். இன்னொரு முறை சொல்லுமே, ஆராதிக்கிறோம் உம்மை ஹோலினே, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உமது வழிகள் எல்லாம் சொல்லுவோம். உமது சத்தியமானவைகள், சத்தியமான. கடைசியாய் கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்க. இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஐயா வாழ்க, வாழ்க, சொல்லு வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. மீண்டும் சொல்லுவாய, வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, ஷபரபா, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. எளிமையான, எளிமையான, எங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் எளிமைனா? என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களை ஏலி சமர பலமுதலா எங்களையே இன்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தினாருதலே. சொல்லு, ஒளிமயமே, ஒளி சமஹன் துணை ரசுனா, துணையாளரே. கடைசி ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் ஆராதிக்க போகிற எல்லா கைகளை உயர்த்தி, ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க. நீ அவரை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் வசனம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தானே உன் குடும்பத்திற்குள்ளே கர்த்தர் இறங்கி வருகிறார். உன் சபைக்குள்ளே கர்த்தர் இறங்கி வருகிறார். உன் ஊழியங்களுக்குள்ளே கர்த்தர் இறங்கி வருகிறார். உன் தரிசனத்திற்குள்ளே கர்த்தர் இறங்கி வருகிறார். உன் வாக்குத்தத்தத்திலே கர்த்தர் இறங்கி வருகிறார். மனிதர்கள் சொல்ல முடியாது என்று, ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் முடியாத காரியத்தை உன் வாழ்க்கையில முடிய பண்ண போகிறார். எல்லா கைகளை உயர்த்தி, ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, ஷபர கனவு வாழ்க,
வாழ்க வாழ்க உங்க நாமம் வாழ்க. இயேசுவே உமக்கு நன்றி. கடைசியாய் கைகளை உயர்த்தி உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீ இருக்கிற அந்த இடத்துல வாயை திறந்து சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தரே. சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கடைசியாய் சொல்லுவோம். சேஷமலபல கந்துடா நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆஹா, பரிசுத்தர், பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆமென். எங்களுடைய துதி ஆராதனை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை என்பது ஆர்ப்பாட்டத்தில் அல்ல, ஆராதனை என்பது அர்ப்பணிப்பிலே முடிய வேண்டும் ஐயா. இந்த ஆராதனையின் முடிவிலே எங்களை ஜீவ பலியாய், எங்களை சர்வங்க தகன பலியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை மறைத்து நீர் வெளிப்படு. இந்த மாதத்தில், இந்த முதல் நாளிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய தொழில், எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய திருச்சபைகள் சகலவற்றையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வத்தின் வல்லமையுள்ள மகா பரிசுத்தமான அந்த பாதத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆராதனையிலே நீர் மகிமைப்பட்டு உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிட்டது நாங்கள் நம்புகிறோம். இயேசுவி கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள அருமை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் திருப்தி ஆகிறான். கொஞ்சம் வாயை திறக்கலாமே, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தலாமே. ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே, என் கூட பேசும்படியா இறங்கி வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க கூட பேசும்படியா இறங்கி வருவீராங்க. உம்முடைய மெல்லிய திவ்ய பிரசன்னம், கரை திரை பிழை இல்லாத அந்த தெய்வீக மகிமைகள் மத்தியில் இறங்கி வருவதாக. இப்போதே நம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் இருதயத்தை திறப்புவீராக. எங்கள் இருதயத்தை கத்த திருப்பி வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வ பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக. ஒரு தெய்வ மகிமைகள் மத்தியில் இறங்கி வருவதாக. உம்முடைய வார்த்தை கால்நரே காதேஸ் வனாந்தரத்தை அதிரை பண்ணும். உம்முடைய வார்த்தை பெண்மான்களை ஈனச் செய்யும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே.
ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஜாஷ்வா டிவியில் உபவாச ஜெபத்தில் இணைந்திருக்கிற அருமை பிள்ளைகள் எல்லாத்திற்கும் கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சார்பாகவும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாகவும் நாங்கள் வணங்குகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானமும். வேத இன்னொரு பக்கம் வசனம் சொல்லுது, என் ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தோ நீங்கள் யூடியூப்பில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நாம் எங்கே இருக்கிறோமோ, எங்கே கூடி இருக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை கர்த்தர் தேய்ச்ச போகிறார். இந்த மாதம் முழுவதும் நமக்கு தேவையான வார்த்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை எலியா தீர்க்கதரிசி ஓரேப் என்கிற பர்வதம் மட்டும் 40 நாட்கள் இரவும் பகலும் நடக்க பண்ணிச்சு. கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை. இன்றைக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு தருவாராக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். பக்தனாகிய யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனம். யோபு 42:12 வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். உங்களிடத்தில் என்ன காரியத்தை பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமீப நாட்களுக்கு முன்பாய் இரவு நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கொண்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் நிறைய காரியத்தை பேசினார். அப்போ ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுடைய பின் நிலைமையை நான் இனிமேல் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. மனிதர்கள் முன்னிலைமையிலே நம்ம கூட இருப்பார்கள், பின்னிலைமையிலே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு, நான் ஆராதிக்கிற இயேசு உங்களுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இரண்டாவது ஆண்டவர் என்ற ஒன்று சொல்லி அனுப்பினார், நீ எதை பிரசங்கிக்கிறாயோ, நீ எதை என் ஜனங்களுக்கு சொல்லுகிறாயோ அந்த கிருபையை அவர்கள் வீட்டில் நான் இறக்கி வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். நான் எதை பேசுகிறேனோ, கர்த்தருடைய வார்த்தை என் நாவல வைக்கப்பட்டு எதை உங்களுக்கு முன்பாக நான் பிரசங்கிக்கிறேனோ, எதை நான் அறிக்கை செய்கிறேனோ அது உங்களுக்கு முன்பாக இறங்கி வந்து நிற்கும். ஆமென். உங்கள் வீடு இன்றைக்கு திறந்த வாசலாய் மாறப்போகிறது. உங்கள் வீட்டிலே கர்த்தருடைய தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்க போகிறார்கள். வசனம் நாம் பார்த்தது போல வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். எல்லா மனுஷங்களுக்கும் எந்த நிலைமை பிடிக்கும் அப்படின்னு கேட்டா முன்னிலைமை தான் பிடிக்கும். ஒருவேளை யோபு பல ஆடு மாடுகள் பாருங்களேன், யோபு 1:1 சொல்லுகிறது, ஊட்ஸ் எனும் தேசத்தில் யோபு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷனாக இருந்தான். அடுத்த அதிகாரங்களில் கர்த்தரே அவனுக்கு இந்த வார்த்தை சாட்சியாய் சொல்லுகிறார். ஊட்ஸ் அந்த தேசம் எங்கே இருக்கிறது அப்படின்னா சவுதி அரேபியா, வட அரேபியா அந்த பகுதியில் தான் அந்த ஊட்ஸ் என்கிற தேசம் இருக்கிறது. யோபு என்று சொன்னால் அர்த்தம் என்ன? யோபு என்று சொன்னால் பகைக்கப்படுதல், வெறுக்கப்படுதல், நகைக்கப்படுதல். பகைக்கப்படுதல், வெறுக்கப்படுதல், நகைக்கப்படுதல். இதுதான் யோபு என்கிற ஒரு பெயருக்கு அர்த்தம். இந்த யோபு வாழ்ந்த நாட்களிலே அவன் செழிப்புள்ள சீமானாய் வாழ்ந்தான். அவனுக்கு எல்லாமே அவன் வீட்டில் இருந்தது. பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள், மனைவி, ஆடுகள், மாடுகள், ஒட்டங்கள், சகலத்தையும் கர்த்தர் கொடுத்தார். சகலவற்றையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த முன்னிலைமை. ஆனால் அவனுடைய ஒரு சூழ்நிலைமை வருகிறது, அவன் பின்னிலைமை மிகவும் நாசமாய் மாறுகிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி, நீ கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கலாம், அல்லது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையாக இருக்கலாம். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த பின்னிலைமையை தான் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். இந்த பின்னிலைமையில தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஒருவேளை முன்னிலைமை நீங்கள் சொல்லலாம், பிரதர் அன்னைக்கு நான் நல்லா இருந்தேன், அன்னைக்கு எங்கள் குடும்பம் அப்படி இருந்தது, அன்னைக்கு நான் செழிப்பாக இருந்தேன், அன்னைக்கு என் கண்களில் வெளிச்சம் இருந்தது, அன்றைக்கு என் சரீரத்தில் பலவீனமே இல்லை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த பின்னிலைமையை கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்காய் உங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த யோபு ஆசீர்வாதமாய் இருப்பது யாருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால்,
பொல்லாத சத்துருவுக்கு பிடிக்கவில்லை. அவனை குறித்து எபேசியரில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதி. இந்த பூலோகத்துடைய லோக அதிபதி யாருங்க கேட்டா இந்த பிசாசு, இந்த சபிக்கப்பட்ட பிசாசு. யோபு 1வது அதிகாரம் வசனம் 6 வசனம் 7 வசனம் 8 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் என்னோட கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்ததியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித்திருந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பைக்கு விலகுகிறவனாய் இருக்கிறான். அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை. எனக்கு யோபுவை வேதாகமத்தில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கர்த்தர் எந்த மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி கொடுத்ததே கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், யோபுவை போல இந்த பூமியிலே ஒரு மனுஷனும் இல்லை என்று சொல்லுகிறார். இப்போ இந்த யோபு ஆசீர்வாதமா இருக்கிறது, எப்போதுமே நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறது ஒன்று, நம்ம கூட இருக்கிற நம்ம உற்றார் உறவினர்களுக்கு மனிதர்களுக்கு பிடிக்காது. இரண்டாவது, இந்த பொல்லாத சத்துருவுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது பிடிக்காது. இப்போ அந்த சத்துரு பாருங்களேன், அவன் பார்த்துட்டு நேரா பரலோகத்துக்கு போகிறான். இப்போ இந்த பக்கம் நான் வருகிறவங்களுக்கு ஒன்று சொல்லித்தர விரும்புகிறேன். நாம நினைக்கிறோம் பிசாசால பரலோகத்துக்கு போக முடியாது, பிசாசு பரலோகத்தில் தூரத்தில் ஒரு இடத்துல போய் ஆண்டவரே அவன் தப்பு பண்ற அப்படி சொல்ல நினைக்கிறோம். அப்படி அல்ல. வேத வசனம் சொல்லுகிறது, தேவ புத்திரர்களின் நடுவே அவன் போய் நின்றான். ஒருவேளை நம்ம கூட இன்னைக்கு பரலோகத்திற்கு போக முடியுமா? நம்ம கூட இன்னைக்கு ஆவியில மறுரூபமாக்கப்பட்டு ஆவிக்குள்ளாக்கப்பட்டு பரலோகத்திற்கு போக முடியுமா என்று கேட்டால் அது சந்தேகம் இல்ல. ஆனா வசனம் சொல்கிறது, இந்த யோபுவை குற்றம் சாட்டும்படியாய், இந்த யோபுவை குறித்து கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்கும்படியாய் இந்த பிசாசு எங்க போகிறான்னா தெய்வ புத்திரர்களின் நடுவே போய் நிற்கிறார். அப்ப கர்த்தர் கேட்கிறார், நீ எங்க இருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக சாத்தான் சொல்லுகிறான், நான் உலகெங்கும் சுற்றி திரிந்து கொண்டு வருகிறேன். என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிசாசு உங்களை பார்த்தாலே ஆண்டவர் அவன்கிட்ட கேட்பார். ஆமென் சொல்லுங்க. பிசாசு உங்களை பார்த்தாலே ஆண்டவர் கேட்பார், என் பிள்ளை மேலே நீ கண் வச்சியா? என் பிள்ளை வீட்டை எட்டி பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்பார். கேட்கிறார் பாருங்களேன், என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயா? அவன் உத்தமனும் அவன் சன்மார்க்கனும் அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாய் இருக்கிறான். அவனை போல இந்த பூமியிலே ஒரு மனுஷன் இல்லை என்று கேட்கிறான். இப்போ இந்த யோபு கிட்ட ஆண்டவர்கிட்ட இந்த சத்துரு சொல்றான், ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா நீங்க எல்லாமே கொடுத்துருக்கிறீங்க, அவன் நல்லா இருக்கிறான் அப்படிங்க. கர்த்தர் சொல்றார், ஓகே உனக்கு நான் அதிகாரம் தருகிறேன், எல்லாம் உன் கையில் தான் இருக்குது, நீ அவனை என்னன்னாலும் பண்ணிக்கோ அப்படின்னோடனே முதலாவதாக எங்கள் பிள்ளைகள் மரித்து போகிறார்கள், ஆடுகள் மரித்து போகிறது, ஒட்டகங்கள் மரித்து போகிறது, கழுதைகள் மரித்து மனைவியை தவிர எல்லாமே போயிட்டு, மனைவியை தவிர எல்லாமே போயிட்டு. ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுகிறான், ஒருத்தர் சொல்லுகிறான் வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி. பாருங்க பிசாசு பாருங்க, அக்கினி எப்படி அக்கினியா இறக்கிருக்க, தேவ அக்கினியை போலவே இறக்கிருக்க. ஒருத்தர் வந்து சொல்லுகிறான், வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்குறத பார்க்கிறேன், அது உங்க வீட்டை பச்சித்து போட்டது, உங்க ஆடு மாடு எல்லாம் செத்து போயிட்டாங்க, கல்தையர்கள் 3 பவுஞ்சாய் வந்து உங்க ஜனங்களை கொண்டுட்டாங்க, வாங்கிட்டாங்க, ஏன் இப்படி நடந்தது கேட்கிறாங்க. அப்பவும் யோபு அமைதியா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த பிசாசு எங்க போகிறான்னா பரலோகத்துக்கு போகிறான். மீண்டும் பரலோகத்தில் போய் கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறார், எங்கடா இருந்து வர? மீண்டும் சொல்றான், ஆண்டவரே நான் உலகம் எங்கும் சுற்றித்திருந்து வருகிறேன். ஆண்டவர் மீண்டும் கேட்கிறார், என் தாசனாகிய யோபு மேல் கண் வைத்தாயா? அச்சா ஆண்டவரே, ஆண்டவரே அவங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு உண்மையா இருக்கான் பாத்தியா? இல்ல ஆண்டவரே, நீ அவன் மற்றவங்களுக்கு தானே உண்மையா இருக்க, நீங்க அவன் தோலை அவன் சரீரத்தோட எனக்கு அனுமதித்தாங்க, எனக்கு அனுமதி தாங்க ஆண்டவர் கேட்கிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவன் ஜீவனை தவிர நீ எதனால என்ன பண்ணு தொட்டுக்கோ, அவன் ஜீவனை மட்டும் விட்டுரு, அவன் ஜீவனை தவிர எதனால் நீ செஞ்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். இப்ப நேராய் பிசாசு பூமிக்கு வருகிறான், அந்த ஊட்ஸ் தேசத்துக்குள்ள வருகிறான். எல்லாம் இழந்திருக்கிற யோபுவுக்கு பருக்கள் கொடிமையான பருக்கள் வருகிறது. யூத வேத அறிஞர்கள் அவங்க இந்த விக்கிபீடியால அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த பரு எப்படிப்பட்ட பரு அப்படின்னா
அந்த பருவை தொட்டா நேரா போய் நம்ம எலும்பை தான் தொடுவோமா, அவ்வளவு அழுகுனது. அந்த பருவை லைட்டா தொட்டோன்னு சொன்னா நேரா அந்த யோபுவின் எலும்புகள்ல போய் தான் தொட முடியுமா? இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு காரியம். வசனம் சொல்லுகிறது, யோபு சரீரத்தில் ஒன்றுமே இல்லை, அவன் ஓட்டை வைத்து சொரிஞ்சு கொண்டு இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, வேதாகமத்தில் இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கு உட்பட்ட நபர் யாரும் நமக்கு தெரிந்தது இல்லை. நாம் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவோம், ஆண்டவரே யோபுவை போல எனக்கு பிரச்சனை. வாயின் வார்த்தை அப்படி அறிக்கை செய்யவே கூடாது. யோபுக்கு நடந்தது போல நமக்கு பிரச்சனை வந்திருக்கிறது. யோபுக்கு எல்லா பிள்ளைங்களும் செத்து போயிட்டாங்க. யோபுடைய வீடு எரிஞ்சு கருகின கட்டையை போல மாறிட்டு, யோபுடைய மனைவியை தவிர ஆடு மாடு கோழி ஒட்டகம் யோபுடைய சொந்த வேலைக்காரர் எல்லாரும் மரித்து போயிட்டார்கள். ஆனால் நமக்கு என்ன சொல்றோம், ஆண்டவரே யோபுவை போல எனக்கு பிரச்சனை, யோபுவை போல எனக்கு நிந்தனை. தயவு செய்து நாம் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லவே கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பாருங்க, யோபு இந்த காரியத்தெல்லாம் ஏன் கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதித்தார் அப்படின்னு கேட்டால், முதலாவது யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனம் 21 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு முதல் ஒரு காரியம், யோபு எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் பேசும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடிகிறது. ஆண்டவர் அநேகருடைய இருதயங்களுக்குள்ளே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அநேக ஜனத்துடைய கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட என்ன காரணம் தெரியுமா? யோபு எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தான். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்களும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று வாயாய் சொல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் முன் நிலைமையை பார்க்கிலும் இப்போது இருக்கிற இந்த பின் நிலைமையை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த யோபு பாருங்க, அவன் சொல்லுகிறான், நான் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். ஏன்னு கேட்டால் அவன் நிர்வாணமா இருக்கிறார். அவர் சரீரத்தில் கொப்பளங்கள் அவர் சரீரங்கள் முழுதும் எரிகிற கொப்பளங்கள், வஸ்திரம் போட முடியல. நிர்வாணியாய் நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். அடுத்து சொல்றார், நான் நிர்வாணியா தான் எங்க போவேன், அவ்விடத்துக்கு போவேன். நான் செத்து போகும்போது என் சொந்த பந்தம், என் ஆடு, என் தங்க நகை, சொந்த வீடு, காரு, பங்களா ஒன்றுமே வராது. எப்படி எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து நிர்வாணியாக இந்த பூமியில் விழுந்தேனோ அப்படி தான் நிர்வாணியாக போவேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ ஜனமே. நமக்கு ஒரு சின்ன கைகால வெளிச்சா கூட இந்த ஆண்டவருக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு சின்ன இழப்புன்னா ஆண்டவரே இருக்கீரா என்று நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே பின்னிலைமையிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பின்னிலைமையின் ஆசீர்வாதம் என்ன? 2 மடங்கு ஆசீர்வாதம் தான் பின்னிலைமையின் ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் எதை அறிக்கை செய்கிறோம்? இந்த ஆண்டவருக்கு கண்டு தெரிகிறதா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று சொல்லி பாருங்கள், எனக்கு கொடுத்தது கர்த்தர், என்னிடத்திலிருந்து எடுத்தது கர்த்தர். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் பின்னிலைமை ஆரோனின் கோல் எப்படி ஒரே இரவுல துதித்து காய்த்து வாதுமை பழங்களை தந்ததோ, ஒரே இரவுல உங்கள் கோலையும் கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொன்னார், எல்லாவற்றிற்கும் யோபு ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தார். ஸ்தோத்தரிப்பதனால் கர்த்தர் நீங்க மகிமைப்படுத்துறீங்க. சத்துரு ஸ்தோத்தரிக்க விட மாட்டான், சத்துரு துதிக்க விட மாட்டான்.
சத்துரு ஆண்டவரை உயர்த்த விட மாட்டான். ஏன் கேட்டா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் எங்க வர இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யோபுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம பிள்ளை கீழே விழுந்து ஏதோ அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல்ல ஒரு 10 நாள் அட்மிட் ஆகிருக்கிறோம். என்ன சொல்லுவோம்? ஏசப்பாட்ட, ஏசப்பா ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? அவ நல்லா இருக்கிறா, அவ குடும்பம் நல்லா இருக்குது, உங்களுக்கு ஊழியம் தானே பண்றேன், உங்களுக்கு வாரேன், சர்ச்சுக்கு வாரேன், காணிக்க தரேன், சர்ச்சில் முன்னே எல்லாம் பண்றேன், எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை. தயவு செய்து கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கர்த்தருடைய ஆவியானவர் 2-3 கொடுத்து பேசிக்கொண்டு இருக்கிறார். வாயின் வார்த்தை. யோபு எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் பண்ணினா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று புதிய ஏற்பாட்டில் பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். 2வதாய் யோபுடைய பிந்தின நிலைமை ஏன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்னால், என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தின் நான் வாசிக்கிறேன். யோபு தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் எடுத்துக்கிட்டீங்களா? நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். வசனம், அடுத்த வசனம் தான் முக்கியம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு பின்னிலைமை ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டது? யோபு உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை. நல்ல ஒரு கதை. என்ன கதைனா, பிசாசு எல்லாத்தையும் எடுத்துட்டான், வீட்டில் மனைவியை மட்டும் விட்டு வச்சிருந்தான். பாருங்க, மனைவி எப்படி குத்தி குத்தி பேசுறாரு பாருங்க. நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பேய் வந்து உட்கார்ந்துருக்கும். அது குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், குடும்பத்துக்கு வெளியே இருக்கலாம். வசனம் சொல்லுதுல, உன் வீட்டார் தான் உனக்கு சத்துரு. ஐயா, யோபுவை கேவலப்படுத்தி பேச, யோபுடைய விசுவாசத்தை கெடுக்க வேற தேசத்திலிருந்து ஆள் வரல, ஃப்ளைட் பிடிச்ச ஆள் வரல, கூட இருந்து மகாராணியை போல இருந்த மனைவி சொல்றார், உன் தேவனை தூஷித்து ஜீவனை விட்டும் செத்து போயா அப்படின்னு சொல்லுகிறார். நீ ஏன் வாழ்ற? உன் தேவனை பாரு, நீ எவ்வளவு உத்தமனா இருந்த, எவ்வளவு சன்மார்க்கனா இருந்த, எவ்வளவு கர்த்தருக்கு ஊழியம் செஞ்ச, எவ்வளவு காணிக்கை கர்த்தருக்கு நீ கொடுத்த, சர்ச்சில் எல்லா வேலையும் நீ பார்த்தியே, எவ்வளவு நாள் உபவாச ஜெபத்துக்கு போன, எத்தனை நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண, பாரு உன் ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார், செத்து போ, உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபு சொல்கிறார், பைத்தியக்காரி போல பேசாத. அவன் நினைக்கிறான் யோபுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, இவன் முடிந்து விட்டான், வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனா யோபு சொல்ல, ஏய் பைத்தியக்காரி போல் பேசாதே. அவரிடத்திலிருந்து, அவர் கையிலிருந்து நன்மையை பெற்றுக் கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாம் என்று சொல்லி வார்த்தை வசனம் சொல்லுகிறது. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, நாவும் நெருப்புதான். கிறிஸ்தவர்கள் நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் மத்திய வானத்திலே சிங்காசனத்திலே வந்து அமர்ந்திருப்பார். அவருடைய பாதம் ஒலிவு மலையில் இருக்கும், அவருடைய சிங்காசனம் அந்த வானத்தின் மேல் இருக்கும். அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். வசனம் சொல்லுகிறது, மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் என்ன பண்ண வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோசித்து பாருங்க. மைக்க பிடிச்சா ஆவியானவர் வந்துருவாரு, விட்டு இறங்குனா எங்க போவார்னே தெரியாது. சர்ச்சில் வந்த நல்ல நம்ம அந்நிய பாஷை பேசுறோம், வீட்டுக்கு போனா அநியாய பாஷை பேசுறோம். பிள்ளை எத்தனை பேர் பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நம்ம பிள்ளை பத்தி என்ன சொல்லுவோம்? ஒன்ன பெத்ததுக்கு 4 கழுதையை பெற்றிருக்கலாம். ஒருவேளை உங்க பிள்ளை கழுதையாயிட்டா என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது.
கிறிஸ்தவர்களுக்கு வசனம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய வார்த்தையை வைத்தே நம்முடைய ஊழியத்தின் அபிஷேகத்தை கணித்து விடுவார்கள். பல ஊழியத்தின் நிமித்தமாய் பல வீடுகளுக்கு செல்வது உண்டு. பல இடத்துல அவர்கள் பேசுவதை வச்சே நாவில நான் கணித்து விடுவேன், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நிலைமை தான் அப்படின்னு ஈஸியாக கணிச்சு கொள்ளலாம். ஏன்னா வசனம் சொல்கிறது, உள்ளத்தின் நிறைவேனால தான் என்ன பேசும், வாய் பேசும். உள்ள என்ன, ஒருவேளை உள்ள கர்த்தருடைய அபிஷேகம், உள்ள கர்த்தருடைய வார்த்தை, உள்ள கர்த்தருடைய பாரம், தரிசனத்தை சுமந்து கொண்டு எப்படியாவது ஒரு எழுப்புதல் வேணும், எப்படியாவது ஜனங்கள் ரட்சிக்கப்படும் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை வாயிலிருந்து வார்த்தை, ஆண்டவரை குறித்து, ஊழியத்தை குறித்து, தரிசனத்தை குறித்து, எப்படியாவது ஊழியம் செய்யணும் பிரதர், எப்படியாவது கர்த்தருக்கா, இப்படிப்பட்ட வார்த்தை தான் வரும். ஆனா இந்த மாய்மாலம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க, இவங்க கிட்ட போய் 10 நிமிஷம் பேசினா அந்த ஊழியக்காரங்களை பார்த்தீங்களா பிரதர், அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு தேவையில்லாத வார்த்தைகள் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும், குறை சொல்லுகிற வார்த்தை. ஒருவேளை கர்த்தர் உங்களை பின்னிலைமையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், யோபுவை போல உங்கள் வாயிலே, உங்க உதடுகளினால் நீங்கள் பாவத்தை செய்யாதீர்கள். பாவம் செய்துவிட்டு கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை உயர்த்துவார், கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். பாவம் செய்துவிட்டு கர்த்தரை வாழ வைப்பார், தலையாக்குவார். இப்படி என்று சொன்னால் ஒருவனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. பாவம் செய்து கொண்டு திருச்சபையிலே பொறுப்பில் இருந்து கொண்டு, பாவம் செய்து கொண்டு, சினிமா பார்த்து கொண்டு, சீரியல் பார்த்து கொண்டு, இந்த பின்னிலைமை ஆசீர்வதியும் கர்த்தாவே என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் எதை கூட்டார்? ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்து வேதனையை சுமந்து கொண்டிருந்தீர்கள் சொன்னால் அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் இல்லை. லட்சங்கள் இருக்கலாம், கோடிகள் இருக்கலாம், வேதனை இருக்கும் என்று சொன்னால் நான் சொல்லுவேன், அது கர்த்தர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதம் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் எதனை கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். இந்த பின்னிலைமையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், பின்னிலைமை என்று சொன்னால் என்ன? இழந்து போன நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, ஒதுக்கப்பட்ட நிலைமை, அவமதிக்கப்பட்ட நிலைமை, அவமானத்தின் நிலைமை, சோதனை நிலைமை, அனாதை நிலைமை. இந்த நிலைமையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையின் ஆசீர்வாதம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால், யோபுவை போல உதடுகளினால் பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பெரிய பெரிய பாவம் செய்வதில்லை எனக்கு அன்பானவர்களே. நாம் விபச்சாரம் செய்வது இல்லை, நாம் கொலை பண்ணுவது இல்லை, மற்றவர்கள் செயினை நம்ம அத்துக்கொண்டு ஓடுவது இல்லை, கிறிஸ்தவர்கள் பெரிய பெரிய பாவம் செய்வதில்லை என்று நாம் நினைத்து சந்தோஷப்படுகிறோம். ஆனால் வாயினால் நிமித்தம் நிமித்தம் நித்தம் நித்தம் வார்த்தைகளை பேசி பேசி பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது, நாம் மறந்தும் இருந்து விடக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. முதலாவது பின்னிலைமையை ஆசீர்வதிக்க கர்த்தர் காரணம் என்ன? யோபு எல்லாவற்றிற்கும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஐயா, பவுலையும் சீனாவையும் சிறைச்சாலைக்குள் அடைத்து வைத்திருக்கிறார்கள், தொழுமரத்தில் கெட்டி. அந்த தொழுமரத்தில் கெட்டி அடைத்து வைத்திருக்கும் பொழுது இந்த பவுலும் சீனாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாட ஆரம்பிக்கிறார்கள். தேவனுடைய தூதனை கர்த்தர் இறக்குகிறார், அஸ்திபாரம் அசைகிறது. உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்திற்கு பதில் இருக்காது. நீங்கள் உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக தூதனை அல்ல, கர்த்தரே உங்கள் மத்தியில் இறங்கி வந்து உங்களை விடுவிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை இறங்கி வந்து உங்களை விடுவிப்பார். நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ணாதான் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமே. சிறையில் இருந்து ஜெபிக்கணும், நெருக்கத்தில் நின்று ஜெபிக்கணும். வாயினால யோபு பாவம் செய்யவே இல்லை. எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் மேன் பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான தெய்வ மனுஷன் பாருங்க யோபு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கீழே விழுந்து கையில ஏதோ அடிபட்டா கூட, ஆண்டவரே அவ பிள்ளை நல்லா இருக்குது, இவ பிள்ளை நல்லா இருக்கு, என் பிள்ளைக்கு மட்டும் தான் இப்படி ஆகணுமா?
ஒரு வார்த்தை முடிஞ்சிருந்தே. ஆனா யோபுக்கு பிள்ளைகள் எல்லாம் செத்து போய் விட்டார்கள். ஆண் குழந்தைகள் செத்து போய் விட்டார்கள், பெண் குழந்தைகள் செத்து போய் விட்டார்கள். அப்போது கூட யோபு வசனம் சொல்கிறது, யோபு தன் உதடுகளினால் அவன் என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. முதலாவது காரியம், யோபு எல்லாம் வச்சிருக்காம என்ன பண்ணினா? ஸ்தோத்திரம் பண்ணினா. இரண்டாவது, யோபு உதடுகளினால் பாவம் செய்து சொல்லுங்க, பாவம் செய்யவில்லை. மூன்றாவது காரியம், யோபுவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் வசனம் 23வது அதிகாரம் வசனம் 10, 11, 12 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆனாலும் நான் போகும் வழியை அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவருடைய வாயின் வார்த்தையை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் நான் அதிகமாய் காத்து கொண்டேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது, பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? யோபு கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டார். பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அவருடைய வாயின் வார்த்தையை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாய், ஐயா எனக்கு வேண்டிய சாப்பாட்டை காட்டிலும் அவருடைய வார்த்தையை நான் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் ஓகே. உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அவன் நீர்க்கால்களின் ஓரத்திலே நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற, அவன் செய்வதெல்லாம் இலை உதிராயிருக்கிற மரம் என்ன மரங்க? ஐயா பைபிள் ஒன்று சொல்லுதுன்னா இருக்கும் தானே. இலை உதிராயிருக்கிற மரம்னா என்ன மரம்? ஒளிவு மரமா? கனி கொடுக்கிற மரம் இலை உதிராதா? மாங்காய் தான் கனி கொடுக்குது, மாம்பழம் இலை உதிர்ந்துருது. என்ன இப்படிதான் வசனத்தை தியானிக்கணும், கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? பனைமரம் தான் விழுந்துருதே. நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? வாழை மரம் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? வாழை மரத்தில் இலை உதிராது, அது காஞ்சி அப்படி தொங்க மட்டும் தான் செய்யும். புரியுதா உங்களுக்கு? வாழை மரம் பார்த்துருக்கீங்களா? வாழை மரம் பாருங்க, ஆண்டவர் சொல்ல பாருங்க, தன் காலத்தில் தன் கனியை தந்து. பாருங்க, அது வாய்க்கால்கள் நீரோட்டுகள் பக்கத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது? நடப்பட்டிருக்கிறது. வாழை மரம் இலை உதிராது. நீங்க வீட்டுக்கு போய் அவன் வீட்டில் போய் வாழை மரம் எது இலை உதிரான்னு பாருங்க, உதிராது. தென்னங்கொப்பை கூட அப்படி கொஞ்ச நேரம் தொங்க விழுந்துடும், ஆனால் வாழை மரம் இலை உதிராது. ஒருவேளை அந்த காஞ்சு போன இலையை பிடிச்சி நீங்க இழுத்தீங்கன்னா வாழை மரம் அப்படியே சரிஞ்சு விழுந்துடும். அடுத்த வசனம் பாருங்க, தன் காலத்தில் தன் கனியை, வாழை மரம் பாருங்க தன் காலத்தில் தன் கனியை தரும். அது நீர்க்கால்களின், எங்க நீங்க வாழை மரத்தை எங்க நட்டி வச்சிருப்பீங்க? அது நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு. அடுத்த வசனம் சொல்கிறது, அது செய்வதெல்லாம், வாழை மரத்துல ஒரு பிட்டு கூட வேஸ்டா போகாது. வாழைக்காயை சிப்ஸ் போட்டுருவோம், வாழைப்பழத்தை சாப்பிடுவோம், வாழை தோலை கொண்டு இன்னைக்கு பியூட்டி பார்லர் எடுத்து பயன்படுத்துறாங்க. வாழை இலையை சாப்பிடுறோம், வாழை தண்டை சாப்பிடுறோம், பாருங்க வாழை பூவை சாப்பிடுறோம். அடுத்து அந்த வாழை செத்து போனாலும் வசனம் சொல்லுகிறது, அந்த பாருங்க அந்த நீங்க வாழை மரம் செத்து போகிற டைம் பாருங்க, வாழை அடி வாழை, அது ஒரு காரியம் முடிஞ்சாலும் கூட ஒரு 5 கண்ணை விட்டுட்டு தான் என்ன பண்ணும்? மரித்து போகும். என்ன ஆச்சரியமா இருக்குதா? நான் ரொம்ப நாள் பல வருஷத்துக்காக ஜோம் இருக்காண்டவரே, நீ இலை உதிரா இருக்கிற மரம் என்ன அப்படின்னு
ஒரு முறை அந்த வாழை தோட்டத்து பக்கத்தில் போய் நிற்கும் போது தான் பார்த்தேன், இது இலை உதிரவே மாட்டேங்குது. மானம்பரம் நீங்கள் நல்லா பிறகு இலை உதிராது, அது காஞ்சி இப்படி தொங்கும். நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், வேரோட உங்கள் மேலே அப்படியே பொத்துன்னு விழுந்துடும். யோபு சொல்றார், எனக்கு தருகிற சாப்பாட்டை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன். நீங்க பைபிளை வாசிக்காம நீங்க பின்னிலைமையில ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வேதாகமத்தை வாசிக்காமல் பின்னிலைமையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. யோபு, எனக்கு கிடைக்கிற ஆகாரத்தை காட்டிலும் அவருடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன். நிறைய கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் எடுத்து ஊதி தூசி தட்டிட்டு போறோம். நிறைய கிறிஸ்தவங்க பைபிள் கூட வாசிக்கிறது கிடையாது. எனக்கு தெரிந்த ஒரு அம்மா உண்டு, அந்த அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லை. அப்போ நான் உன்கிட்ட கேட்டேன், பைபிள்லாம் வாசிக்கீங்களா? கேட்டேன், இல்லையா பைபிள் நம்ம இங்கே வாசிக்க. அப்போ அந்த அம்மா ஒரு அர்த்தம் சொன்னாங்க, நான் வாசிக்க மாட்டேன், பைபிள் வார்த்தையை கேட்பேன். எப்படி கேட்பீங்க? என் பேத்தி வாசிப்பா, நான் உட்கார்ந்து வார்த்தையை கேட்பேன் அப்படின்னு சொல்லுங்க. வாசிக்கிறது கேட்கறதுல எப்படின்னா நீங்க கேட்கலாம், ஏன்னா வார்த்தை முக்கியம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நிமித்தம் மனுஷன் என்ன பண்ணுகிறான்ப்பா? திருப்தி அடைகிறான். கர்த்தருடைய வார்த்தை பெரியது. கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், பெண் மான்களை ஈன பண்ணும், இல்லாதவர்கள் இருக்கிறதை மாற்றும். யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. வார்த்தையினால் தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. நீங்கள் வசனத்தை வாசிக்காத கிறிஸ்தவர்களாய் இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரை பின்னலுமே ஆசீர்வதிக்க போறான்னு சொன்னா, லிசன், என்ன கவனிக்கணும். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறார். யோபு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தார். இதுக்கு பரிதாபம் என்ன? நிறைய ஊழியர்கள் ஒரு 10 பிரசங்கத்தை வைத்துக்கொண்டு 10 பிரசங்கத்தையே மாறி மாறி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருப்பது தப்பா? தப்புதான், தப்புதான். ஏன் என்று சொன்னால், ஒவ்வொரு திருச்சபைக்கு போகும் பொழுதும், ஒவ்வொரு கூட்டத்துக்கு போவதும் ஒவ்வொரு வார்த்தையை கர்த்தர் தருவார். ஐயா, வசனத்தை வாசிக்காவிட்டால் ஒருவன் மறுரூபமாக முடியாது. வசனத்தை வாசிக்காவிட்டால் ஒருத்தன் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. சாது சுந்தர் சிங் ஐயா அவர் சொல்றார், ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாள்ல குறைந்தது 75 அதிகாரம் வாசிக்க வேண்டுமாம். எத்தனை அதிகாரம்? 7 வசனம் வாசிச்சால் நமக்கு கொம்பு கும்பலாம் முளைச்சிரும். 75 அதிகாரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களா இருக்கட்டும், அன்பு தகப்பன்மார்களா இருக்கட்டும், உண்ட கர்த்தர் பேசுகிறார். வார்த்தை முக்கியம். ஆமே. முதலாவது, கர்த்தர் யோபுடைய பின்னலுமே ஆசீர்வதிக்க காரணம் என்ன? யோபு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தினார். இரண்டாவது, யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. மூன்றாவது, யோபு கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னுடைய உணவுக்கு மேலாய் பாதுகாத்து கொண்டார், வார்த்தையை நடத்தினார். அடுத்த ஒரு காரியம் சொல்லுகிறேன். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோபுவின் முன் நிலைமைந்த பார்க்கிலும் எல்லாவற்றும் 2 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். யோசிச்சு பாருங்களேன். எலிப்பாஸ் ஒரு பக்கம் பேசுறாரு, இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் பேசுற, எல்லாம் பேசுறார். யோபு அவருக்காக என்ன பண்றார்? வேண்டுதல் பண்ணுகிறார். அதுக்கு முன்னாடி 41 அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, யோபு ஒருபோதும் தனக்காக வேண்டுதல் பண்ணவே இல்லைங்க. மனைவி ஒன்று சொல்ல, இவர் வார்த்தையை சொல்ல, ஏன்னா பிறந்த நாள் சபிக்கப்பட்டு போகட்டும், மனைவி ஏதோ பேசணும்னு சொல்ல, நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டு போகட்டும், அது எல்லாம் ஆகட்டும், கர்த்தரை விட்டு கொடுக்காம யோபு பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தரை விட்டு கொடுக்காம பேசிக்கொண்டே இருக்கிறார். 42வது அதிகாரம் 10வது வசனத்திலே யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். உபத்திரவத்தில் யாருக்காக ஜெபிக்கணுமோ,
நமக்கு தான் ஜெபிக்கணும். ஆனா நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணா 1 மடங்கு ஆசீர்வாதம். வசனம் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான், கர்த்தர் அவனுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. தேசத்திற்காக ஜெபிக்க நான் மறந்து போகக்கூடாது. ஊழியங்களுக்காக ஜெபிக்க நான் மறந்து போகக்கூடாது. இந்த டிவிக்காக ஜெபிக்க நான் மறந்து போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. யோசித்து பாருங்க, நான் ஜாஷ்வா டிவி எத்தனையோ ஜனங்களுக்கு நான் ஜெபம் பண்ணேன். உங்களுக்கு முன்பு அந்த செய்தி எடுக்கும்போது நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த ஜாஷ்வா டிவி திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் கர்த்தர் கொண்டு போய் பேசியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வரும் நாட்கள் வருகிறது. நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் சொல்லுகிறேன், நாட்கள் வருகிறது. புது வருஷத்திலிருந்து வாசல்கள் திறக்கப்படும். புது வருஷத்திலிருந்து கர்த்தர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த டிவியை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த டிவிக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஒருவேளை இந்த டிவி உங்கள் வீட்டில் வரலன்னா நீங்கள் இந்த சத்தத்தை கேட்க முடியுமா? முடியாது. அத்தோடு ஜெபிக்க முடியுமா? முடியாது. அப்போ தொடர்ந்து நம்ம இந்த ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். திருச்சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். உங்கள் சிநேகிதருக்காக, சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்கள் பின்னிலைமை ஆசீர்வதிப்பார். கடைசி யோபு கிட்ட நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு தோல்வியான காரியம், யோபுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அல்லேலூயா. வசனம் இந்த யோபு திடீர்னு சொல்றார் 3வது அதிகாரத்தில், இதெல்லாம் வந்து ஏன் தெரியுமா காரியம் என்ன? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது. ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை நாசமா போயிருமோ அப்படிங்க பயந்துராதீங்க. பயந்தது நேரிட ஆரம்பிக்கும். ஐயோ என் பிள்ளை, ஐயோ எனக்கு தான் தப்பா பண்ணிடுவோன்னு பாவத்தை பயப்படாதீங்க. நாம் ஒரே ஒரு நபருக்கு தான் பயப்பட வேண்டும். அவர் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் நாம் பயப்பட வேண்டுமே ஒழிய சத்துருவுக்கும் எதிர்காலத்திற்கும் நான் பயப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பயம் எதற்கெடுத்தாலே பயம். வெளிப்படுத்த சொல்லப்படுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிக்கிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்க கிறிஸ்தவர்களுக்கு என்னையா நோய்? பயம் என்கிற நோய் இருக்கிறது. நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளை கழிச்சு என்ன பண்ணுவேன், ஐயோ என் பிசினஸ் லாஸ் ஆயிரும். யோபு சொல்றார் பாருங்க, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நேரிடாது. பயம் யாருக்கு பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு விக்கிரக கோயில்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவ அறியாதவர்கள் சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் நோய்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏசப்பா உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லிக்கிறேன், நீ பயப்படாதே. இந்த யோபு பக்தன் பயந்தான், அது அவனுக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று பிரகடனப்படுத்துகிறார், அறிக்கை செய்கிறார். எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்க. பயம். கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் புகழப்படுவான். ப்ளீஸ் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்க சுற்றிலும் இருக்கிற நோய்களை குறித்து பயப்படாதீங்க. பொல்லாத மனுஷங்களை குறித்து பயப்படாதீங்க. மோசே ஆரம்பத்தில் பயந்தான். கர்த்தர் என்றைக்கு மோசேக்கு அந்த ஓரேபுங்கிற தேவ பர்வதத்தில் கோலையும் கொடுத்து, அமைதியை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, வல்லமை கொடுத்து அனுப்பினாரோ, அதற்கு முன்பாய் அதற்கு பின்பாய் அவன் பார்வோனுக்கு பயப்படவே இல்லை. செங்கடலுக்கு முன்பாய் போய் நிற்கிறார், செங்கடல் பிளக்கிறது. யோசுவா யோர்தானுக்கு முன்னாடி போய் நிற்கிறார், யோர்தான் குவியல் குவியலாய் மாறுகிறது. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறார், கோலியாத் மரித்து போகிறான். அந்த யோபு சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்காய் வந்தது. எனக்கு அருமையான வாலிப சகோதரா, எனக்கு அருமையான வாலிப சகோதரி, உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயந்து கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார், பயப்படாதே. Do not fear. எதுக்கும் பயப்படாத. வாழ்க்கையில் எதுக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா என்னை நடத்துகிறவர் என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்னை தெரிந்து கொண்டவர் என் கூட இருக்கிறார்.
அவர் என்னை நடத்துகிறது அவாந்தர வெளியே வெட்டா வெளியே போல இருக்கும் நாட்கள் வரும் பொழுது அவர் சொல்லுவார், வானத்தை திறந்து மகிமை இறக்கி வைக்கப்பட்ட சகல இடத்திற்கு முன்பாய் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஐயோ பிரதர், எனக்கு கேன்சர் வந்துருமோ? வந்துரும். பயந்தா பிரதர், என் குடும்பமா அந்த சக்கரை நோய் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது. இப்போ எங்க அப்பாவுக்கு வந்துட்டு அதுக்கடுத்து எனக்கு வந்துருமோ? பயந்தீங்கன்னா வந்துரும். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. பின்னிலைமையில் கர்த்தர் உங்களை வாழ்க்க போகிறார். முன்னிலைமையில் உங்க கூட இருந்த மனிதர்கள் பார்ப்பார்கள், நாம் முன்னிலைமையில் உங்க கூட நல்லா இருந்தோம், ஆனால் கொஞ்ச நாள் இவ கஷ்டப்பட்டது போல இருந்தது, கொஞ்ச நாள் இவ அவமானப்பட்டது போல இருந்தது, கொஞ்ச நாள் இவ வெக்கப்பட்டது போல இருந்தது. ஆனால் ஐயா இன்னைக்கு என்ன, இவ வாழ்ந்து கொண்டு இருக்கிறா, கோடீஸ்வரியை போல இருக்கிறா. நான் சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்கும் பொழுது உங்களிடத்தில் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். நான் பிரசங்கிக்கும் பொழுது அந்த பின்னிலைமையில தூக்கி விடுகிற கரம் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. ஜெபிக்கும் மழையா யாவரும் எழும்பி நிற்போ. இந்த பின்னிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறார். எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, நீ உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது என் ஆவியிலே நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. அநேக வீடுகளுக்கு மேலே தேவனுடைய பிரசன்னங்கள் இறங்க ஆரம்பிக்கிறது. அநேக குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எனக்கு அருமையான ஊழியக்காரனே, முந்தின உன் ஊழியத்தின் அனுபவத்தை காட்டிலும் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கு அவர் சொன்னார், அவர் கூடாரத்தை தருவேன் என்று அதை தரப்போகிறார். கொஞ்சம் தேவ ஜனங்கள் வாயை துறக்க ஆரம்பிக்கட்டும். கொஞ்சம் என் பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்துங்க. கொஞ்சம் கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்துங்க. இதோ கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறது. இதோ கர்த்தருடைய மகிமை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நெருப்பு தூணை போல ஒரு கர்த்தருடைய கரம் இப்போது நீங்கள் இருக்கிற இடத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நெருப்பு தூணை போல ஒரு கர்த்தருடைய கரம் நீங்கள் இருக்கிற இடத்தை நோக்கி இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, உன்னை உண்டாக்கின கரம் உன்னை நீ தூக்கி விட போகிறது. கொஞ்சம் ஆயத்திலிருந்து ஸ்தோத்தரிக்க பழகுங்க. கொஞ்சம் ஆயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மாச்சில் அசைவாடுகிறார். இதோ அவருடைய வல்லமை அளவில்லாமல் நான் உணர்கிறேன். இதோ அவருடைய மகிமை அளவில்லாமல் உணர முடிகிறது. உந்தர் கந்தல் அவான சியாந்தலபா அல்கதுன் அசியா துடாந்தலபா ரப்ரியா துடால சியாந்தலபா. எனக்கு அருமையான சகோதரி, நீ டிவிக்கு முன்பாய் நின்று கொண்டு இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையிலே 17,85,312 ரூபாய் கடனோடு நீ உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறாய். நீ நினைக்கிறாய், இன்றைக்கு நான் மரித்து போய்விட வேண்டும், உன்னுடைய பெயரை நான் சொல்லட்டும், உன்னுடைய பெயர் கஸ்தூரி என்று என் கண்களுக்கு முன்பாய் காண்பிக்கப்படுகிறது. நீ உடைக்கப்பட்டு நொறுங்கி போய் உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த தொலைக்காட்சியை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் பெயரை சொன்ன மாத்திரத்திலே உன் மேலே ஒரு தெய்வீக வல்லமை தொடர்ந்து வருகிறது. நீ பிரஜாதியில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பாரம்பரிய திருச்சபைக்கு போகிற ஒரு பெண். உன் கணவர் மரித்து போய்விட்டார். உன் மகன் டிராக்டரை ஓட்டி கொண்டிருக்கிறார். உன் மகளுக்கோ வயிற்றிலே பிள்ளை இல்லை. நீ உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வியாதியோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்தில் இருப்பதை என் ஆவியிலே பார்க்கிறேன். இதோ கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது என் அன்பு சகோதரி. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. 6 மாதங்கள் 22 நாட்களுக்குள்ளாய் நன்மையான காரியங்கள் தெற்கு திசையிலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உடாபாரா சியாந்தடா கமலா துடாந்தலவா. அநேக சகோதரிகள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் உடைக்கப்பட்டும் அநேகர்கள் நொடுக்கப்பட்டும் நீங்கள் வியாதியோடும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, உன் கிட்னியிலே கை வைத்து இந்த கல்லை எனக்கு சுகமாக்கும் என்று சொல்லி நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய். நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய். இதோ கர்த்தருடைய வல்லமை நீ தொடும்படியாக இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இந்த கற்களை நொறுக்கி போடுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாருடைய வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா,
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எனக்கு ஊழியம் செய்கிற என்னுடைய ஊழியக்காரனே, நீ கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறாய், பல வருஷங்கள் நான் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில முன்னிலைமையிலே மாத்திரம் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் ஐயா. இன்னைக்கு நான் பின்னிலைமையில உடைக்கப்பட்டு இருக்கிறேன். ஊழியங்கள் வாசல்கள் திறக்கப்படாமல் அமுங்கி போய் இருக்கிறேன். நான் என்ன செய்வது என்று நீ திகைத்து போய் தேவ சமூகத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். இதோ உன் மேலே தேவத்துடைய வல்லமை இறங்கி வருகிறது. பழைய துருத்தியை வைத்து அல்ல, இனி உன்னை ஒரு புதிய துருத்தியாய் மாற்றி உன் மேலே தேவனுடைய வல்லமையும் உன் மேலே தேவனுடைய அக்கினியும் இதோ புறப்பட்டு வருகிறது. அந்துரி ஹாசபா லிமாரா சுடாந்தலபா, உன் வாயை திறந்தது நீ பெற்றுக்கொள். இதோ தேவ மகிமை உன்னை மூடுகிறது. சந்தேகப்படாதே, உன்னை அழைத்த தேவன் நான். இதோ நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உனக்கு நிறைவேற்ற சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நீ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட முதல் கர்த்தர் உனக்கு சொன்ன அந்த வார்த்தை இது, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று. ஆனால் நீ உடைந்து போய் இருக்கிறார். இதோ எலியாவை சந்தித்த கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹalleluya ஷபா காமா லதுடா காமாலா சீனா துடாந்தலபா. இப்பொழுதே எல்லா முந்தின நிலைமையை பார்க்கிலும் இந்த பிந்தின நிலைமையில் தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக அநேக வீடுகளை நான் பார்க்கிறேன். அநேக வீடுகளை விட்டு ஒரு இருள் வெளியே ஓடுகிறது, ஒரு இருள் வெளியே ஓடுகிறது, ஒரு இருள் வெளியே ஓடுகிறது. அந்த மரண ஆவி அலக்களிக்க ஆரம்பிக்கிறது, அந்த பிசாசு அலக்களிக்க ஆரம்பிக்கிறது. இதோ வசனம் சொல்லுவதை போல நிறைவான அபிஷேகம் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகிறது. ஹalleluya உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ்தர் என்கிற ஒரு சகோதரி உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்து உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். நீயோ உடைக்கப்பட்டு உடைந்து போய் நொறுக்கப்பட்டு போய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் நெறிந்த நாணலை முறிக்காத தேதுகா பாந்தாலா, நெறிந்த நாணலை முறிக்காத தேவன். இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இதோ கர்த்தர் உன்னை தொடுகிறார். சகோதரி, உன் ஊழியத்திற்கு நீ புறப்படு, கிராமங்கள் தோறும் நீ போ. இதோ என் வாயின் வார்த்தையை உன் நாவில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். மோரா சீகா மகாந்துடாந்தலா கமாந்தலாபா உராபா ஷீகாந்துடாபா. அநேக குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் மாறப் போகிறது. ஆமென் பிரதர், உங்கள் முதுகுல இருக்கிற அந்த பலவீனத்தை கர்த்தர் உடைக்கிறார். அந்த L3 அந்த பலவீனங்கள், முதுகுல இருக்கிற அந்த எலும்பு பலவீனங்கள் தசை மாறி போயிருக்கிறது. அதை கர்த்தருடைய கரம் இப்போதை தொடுகிறது. நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். அநேகர் சாட்சி சொல்ல போகிறீர்கள். டிவியில் தெரிகிறது நம்பருக்கு போன் அடிச்சு, பிரதர் கர்த்தர் கூட பேசினார், எனக்கு ஒரு சுகம் உண்டானது, என் குடும்பத்திற்குள்ள இருந்த ஒரு வெள்ளமே வெளியேறினது. அநேக சகோதரிகளுக்குள்ளே அடி வயிற்று பகுதியிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ வல்லமை இறங்கி வருகிறது. எனக்கு அருமையான தாயே, நீ உன் மருமகளுக்காக கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். 7 மாதங்கள் வரும்பொழுது கர்ப்பமானது பிள்ளையை தாங்க முடியாமல் அந்த பிள்ளையானது உள்ளே மரித்து சிதைந்து போய்விடும். இப்படி ஏறத்தாழ பல முறை அந்த பிள்ளை மரித்து போயிருக்கிறது. இனி உங்கள் பிள்ளையும் உங்கள் மருமகளும் முடிவெடுத்து விட்டார்கள், இனி நமக்கு பிள்ளை வேண்டாம், சரீரத்துக்கு தான் ஆபத்தாகிறது என்று சொல்லி. எனக்கு அருமையான தாயே, நீ தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய், நீ அழுது கொண்டிருக்கிறாய். உன்னுடைய முகத்தை நான் பார்க்கிறேன். இளநிறை ஒரு சேர்ல உட்கார்ந்து கொண்டு நீ அழுது கொண்டிருக்கிறாய். நான் பார்க்கிறேன் அதை. கர்த்தர் ஆகிய ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, உற்பத்தி காலகட்டத்திலே அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு சாம்வேல் என்று பெயரிடுவாயாக. அவன் எனக்காக வல்லமையுள்ள பாத்திரமாக எழும்பி நிற்பான். அந்த மகிமை, அந்த வலு சர்பம், அந்த கர்ப்பத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருந்த அந்த வலு சர்பத்தை கர்த்தருடைய வல்லமையை எரித்து கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம் பண்ணுங்க சிஸ்டர், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை கேட்கறங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடாபாரா கந்துடா லசினி யாங்கந்துனா மார்காந்துல்வா. இளவரசன், இளவரசன், நீ எடுத்து 3 தொழில் முழுவதும் நஷ்டம். அந்த பெயரை சொல்லும் போது தமிழரசனுங்கிற ஒரு பெயரை பார்க்கிறேன்.
நீங்கள் 2 நபர்களும் வேறு வேறு மனிதர்கள், ஆனால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஒன்று. துரத்தப்பட்ட அனுபவம், நஷ்டமாக்கப்பட்ட அனுபவம். என் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஈசாக்கின் கரத்தை ஆசீர்வதித்து அதை எப்பொழுது 30, 60, 100 இந்த விதையை பெருக செய்தனோ அதே போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வருகிற வருஷத்திலே மார்ச் மாதம் 12ஆம் தேதிக்குள்ளாய் உன் கரத்திற்கு ஒரு பெரிய நன்மைகள் வந்து சேருகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நானே உன்னை ஊழியத்திற்கு அழைத்தேன், நானே உன்னை ஊழியத்திற்கு தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்ல சொல்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போ கடைசியாக உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். சரீரத்திலே ஆங்காங்கே உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு மார்புல கட்டி இருக்கிறது, ஒரு சிலருக்கு முதுகெலும்பு பிரச்சனை, ஒரு சிலருக்கு வலது கை வலது கால் பிரச்சனை, முழங்கால் போட முடியாது, கால் நீட்டுனா கீழே உட்கார்ந்து எந்திக்க முடியாது. ஒரு சிலருக்கு தூக்கத்தில் பிசாசு துரத்தி கொண்டே வாராம். ஒரு சிலருக்கு தூக்கத்தில், அதான் நான் தெளிவாக நான் சொல்லுகிறேன், ஒரு இளநீல கலரும் ஒரு சிகப்பு நிறது ஒரு கருப்பு நிற வலு சர்ப்பங்கள் உங்களை துரத்தி கொண்டே வருகிறது. ஒரு சிலருக்கு சொல்லிட்டாங்க, டாக்டர் எவ்வளவு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் சரீரத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை, அது ஒரு பிசாசுடைய போராட்டம். ஒரு சில குடும்பங்களுக்குள்ள மந்திர ஆவி, ஒரு சில தேங்க்யூ லேபா சீத்துனா அநேக இயேசுவை அறியாத தேவ ஜனம் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் சகோதர சகோதரிகள் பண்ணின அந்த மந்திர வல்லமைகள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. என் ஆண்டவரை நீ நேசிக்கவில்லை என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, என் ஆண்டவரை நீ நேசிக்கவில்லை, ஆனால் உன்னை நேசித்தவர் இறங்கி வருகிறார், உன்னை நேசித்தவர் இறங்கி வருகிறார். உங்கள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கப்படுகிறது. உடாபாரா கமாலா துடாந்தலாபா அந்தரா சீக்கான் துமாரா தூணான் துரியான் கண் துடாபா. கர்த்தர் சொல்கிறார், நீ போ, நான் உனக்கு முன்னே சென்று கோணலா இருக்கிற பாதைகளையும் கரடு முரடா இருக்கிற பாதைகளையும் நான் சமமாக்குவேன், நான் சமமாக்குவேன். இந்த ஜபத்தில் நேரடியாக வந்து உட்கார்ந்து இருக்கிற தேவதாசர்கள் மேல கர்த்தருடைய கரம் வந்து அமரப்படுகிறது. ஒரு கரம் உங்களை தொடுகிறது, ஒரு மகிமை உங்களை தொடப் போகிறது, ஒரு சால்வை உங்கள் மேல் விழப்போகிறது. தகுதியுள்ளவன் அதை எடுத்துக்கொள்கிறான். லேதுடா சன்துடா மார்கான் துமாரா தூணா தன்பலா அல்கல்லு சியாந்தலா ஹல்பனா துடா பலபா. உங்கள் சரீரத்தில் கை வைத்துக் கொள்ளுங்கள். பலவீனம் இருக்கிற இடத்துல நான் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ எதை சொல்கிறையோ, நீ எதை சொல்லி ஜெபிக்கிறையோ நான் அதை செய்வேன்னு சொல்லி தான் என்னை அனுப்புனார். இது வரைக்கும் என்னை வைக்கப்படுறதை விடவே இல்லை. உங்கள் கட்டிகள் மேலே கை வைத்துக் கொள்ளுங்க. அடிக்கடி பிடரியில் வலி, கைகளை வைங்க. இப்போது இந்த வியாதி மறைகிறது. லூஸ் மோஷனில் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒரு சகோதரி உங்கள் சரீரத்தில் கை வைங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தின் வல்லமை உங்கள் மேலே இறங்கி வருகிறது. அநேகர் வியாதியை சொல்ல முடியாதபடி பலமான வியாதியை வைத்துக்கொண்டு அநேகர் உங்கள் தலைகள் மேலே உங்கள் சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் மேலே கை வைத்துக் கொள்ளுங்க. இனி கண்ணாடி போட வேண்டியதில்லை. கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. தேவ பிரசித்த வல்லமை இறங்க போகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்க போகிறது. இப்போதே ஒரு சுகமளிக்கிற வல்லமை உங்கள் பிள்ளைகள் மேலே கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். இப்போதே ஒரு சுகமளிக்கிற வல்லமை, heal in the mighty name of Jesus. எல்லாம் பிடிக்கப்பட்டு போய் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இந்த முன் பின்னிலைமையிலே ஒரு பெரிய செழிப்பு வரப்போகிறது. பின்னிலைமையில் ஆசீர்வாதம். நீங்கள் வருஷத்திற்குள்ளே புதிய வருஷத்திற்குள்ளே நுழையும் பொழுது பின்னிலைமையின் ஆசீர்வாதத்தோடு நுழைய போகிறீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா துக்காபாங்கலாம் நன்றி செலுத்துகிறோம். கடைசியாய் கைகளை உயர்த்தி இந்த ஜாஷ்வா டிவி குடும்பத்திற்காக, அருமையான அப்பாவுக்காக, அருமையான அம்மாவுக்காக, அருமையான என் அன்பு சகோதரனுக்காக, சகோதரனுடைய மனைவி பிள்ளைகளுக்காக எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய ஜெபம் தான் அவங்கள வாழ வைக்குது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தான் உங்களுடைய பெரிய வாசலை திறக்க போகிறது. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த ஜாஷ்வா டிவிக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சொன்னீர், கடைசி காலத்தின் எழுப்புதல்
வான மண்டலத்தின் வழியாக அந்த வார்த்தை போகும் என்று இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு வார்த்தை வான மண்டலத்தின் வழியாய் போகிறதப்பா. இன்னும் இந்த ஜாஷ்வா டிவியில் நல்ல ஆண்டவரை குவாலிட்டி கேமராஸ் வாங்கட்டும், 4K கேமராஸ் வாங்கட்டும், இன்னும் புதிய ஸ்டூடியோக்குள் திறக்கப்படட்டும், அநேக ஊழியம் என்ற ஊழியக்காரிகள் வந்து வேலை செய்ய எடிட்டிங் பண்ண வரட்டும், இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்னும் அநேக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, அநேக லட்சாதிபதிகள், அநேக பணக்காரர்கள், அநேக தொழிலதிபர்கள் வந்து இந்த ஊழியத்திற்கு உதவ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இந்த ஊழியத்தை இவர்கள் செய்கிறபடினால் இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போவதாக, இவர்கள் மூலமாக எழும்புகிற வல்லமைகள் வாய்க்காமலே போவதாக. இப்பொழுதே கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். நீர் எனக்கு சொன்னீர், இந்த ஊழியம், இந்த டிவி அநேக திருநெல்வேலியில் இருக்கிற அநேக இடங்களுக்கு போகும் எனக்கு சொல்லி அனுப்பினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது ஒரு OTT தளமாய் மாறப்போகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 24 மணி நேரம் OTT சேனலை கர்த்தரை மாற்றுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி புதிய வருஷத்திலிருந்து புதிய தொடக்கங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. ஒரு சில பழையவைகளை கர்த்தர் உங்களுக்கு எடுக்க சொல்லுவார். அது நீங்கள் எடுத்து புதிய துவக்கத்தை கர்த்தர் வைக்க போகிறார். இத்தனை நாட்களும் சிறிய அறைக்குள் பண்ணப்பட்ட இந்த ஊழியம் பெரிய இடங்களுக்கு அதை மாறி போக போகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சேனலுக்காய் உம்முடைய ஸ்தோத்திரம், வைத்திருக்கிற மகாபெரிய திட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம், கொடுக்கிற மனிதர்கள் எழும்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம், இங்கே வந்திருக்கிற இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம், அம்மாமார்களுக்காய் ஸ்தோத்திரம், இசைக்கருவி வாட்டின் அன்பு சகோதரனுக்காய் ஸ்தோத்திரம். ஐயா, அருப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நீர் சொல்ல சொன்னது உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு மாறாமல் அப்படியே சொன்னேன். நீர் எதை வெளிப்படுத்தினீரோ, வெளிப்படுத்தின எதை மட்டும் சொல்ல சொன்னீரோ அதே சத்தத்தை கேட்டு அப்படி நான் சொன்னேன். இது நிமித்தம் வருகிற துதிகன மகிமை பரலோகத்தில் இருக்கிற ராஜாதி ராஜாவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, இந்த பின்னிலுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேகரை கர்த்தர் கூப்பிட்டிருக்கிறார். அநேகருக்கு சுகம் உண்டாயிருக்கிறது. தயவு செய்து உங்கள் சாட்சியை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். டிவியில் அந்த மேலே தெரிகிற அந்த நம்பர் இருக்க பாருங்கள், அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் அடித்து ஊழியக்காரங்க எடுப்பாங்க. உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். இன்னும் வருகிற நாட்களில் இந்த ஊழியங்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். எனக்காகவும் என்னுடைய ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரிஸ்க்காகவும் ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. இப்போ